ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி விலாகில் நான் எர்ணாகுளத்துக்கு கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ எர்ணாகுளம் எங்கெங்கே போகிறேன், என்னென்ன பிளேசஸ் விசிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த விலாகில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க விலாக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து எர்ணாகுளத்துக்கு இட் இஸ் ஹார்ட்லி 4 hours த்ரூ ட்ரெயின். ஸோ ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப அருமையாக இருந்தது. பிகாஸ் நான் போகிற அன்றைக்கி மழை. சும்மாவே நம்ம கேரளா ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயின்லனாலும் பஸ்லனாலும் எல்லா பக்கமும் பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியான சீனிக் வியூஸ் தான் இருக்கும். ஸோ நான் மழையில் வேறு ட்ராவல் பண்ணேன்னா இன்னுமே பார்க்க வேறு லெவலில் இருந்தது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஸ்கைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டார்க்காக ஹெவி க்ளவுட்ஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக மழை அப்படின்னா ரொம்ப அப்படி ஹெவி ரெயின் இல்லை, மாட்ரேட்டாக ஆனால் கண்டினியூவஸாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு செம்மையாக இருந்துச்சு. இப்போது நம்ம பார்க்குற ஸ்டேஷன் வடக்காஞ்சேரி ஸ்டேஷன். ஸோ வடக்காஞ்சேரிக்கு அப்புறமா நான் இறங்க போகிற ஸ்டேஷன் த்ரிஷூரில் நான் இறங்கிட்டேன். பிகாஸ் த்ரிஷூரில் இறங்கி அங்கேருந்து எனக்கு சாலக்குடிக்கு நான் போகணும். சாலக்குடியில் இன்றைக்கி நைட் நான் ஹால்ட் பண்ணுறதா பிளானு. ஸோ த்ரிஷூர்லேருந்து சாலக்குடி இட் இஸ் லைக் 35 kilometers. ஸோ அங்கேருந்து பஸ்ஸில் ஹார்ட்லி ஒரு 1 hour டைம் எடுக்கும். எனக்கு சாலக்குடியில் என்னுடைய கசின் இருக்காங்க. ஸோ அதனால் அன்றைக்கி நைட் அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு அப்படியே எர்ணாகுளம் போகலாம் அப்படின்றதுக்காக த்ரிஷூரில் இறங்கி அங்கேருந்து பஸ் எடுத்து சாலக்குடி ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் பஸ்ஸில் போகும்போது எடுத்த அந்த கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே த்ரிஷூர்லேருந்து குருவாயூரும் ரொம்ப பக்கம். லைக் ஹார்ட்லி ஒரு 1/2 hour to 40 minutes ஆன் ரோட், அவ்வளோதான். நான் ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷூருக்கு அப்புறமா ஆலுவாக்கு அப்புறமா எர்ணாகுளம் தான் ஸ்டாப்பிங்கு. ஸோ சாலக்குடியில் ஸ்டாப்பிங் இல்லை, அது எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் த்ரிஷூரில் இறங்கிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி போயிட்டேன். ஆலுவா வரைக்கும் போயிட்டு திருப்பி பேக் அடிக்கிறதுக்கு த்ரிஷூரில் இறங்கிட்டு இங்கேருந்து அப்படி பஸ்ஸில் போயிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இங்கே பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். ஸோ சாலக்குடி ரீச் ஆனதுக்கப்புறமா என்னோடய சித்தப்பா எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் கூட அப்படி காரில் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிட்ருக்கோம். ஸோ சாலக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து ஹார்ட்லி இட் இஸ் ஒரு 1.5 kilometers தான் வீடு. செம்மையாக மழை பெஞ்சு ரோடெல்லாம் அப்படி பயங்கர வெட்டாக 2 பக்கமும் ரொம்ப அப்படி சீனிக்காக இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் சித்தப்பா வீட்டை நெருங்கியாச்சு. நான் ஆக்சுவலி இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2 years ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ இந்த தடவை கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி வந்தாச்சு. ஸோ ஃபைனலி ரீச்சிங் சித்தப்பாஸ் ஹோம். இதுதான் என்னோட சித்தப்பாவோட வீடு. ஸோ இவ தான் என்னுடைய கசின் சிஸ்டர் வர்ணா அண்ட் அது சித்தி. ஸோ நைட் டிஃபன் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படி ஜாலியாக அப்படி அரட்டை அடிச்சுட்டு அப்படி பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நைட்டுக்கு தோசை, பட் அதுக்கு ஸ்பெஷலாக தொட்டுக்க 2 விதமான சட்னி பண்ணால். ஒன்று நம்மளுடைய நார்மல் ஸ்டைல் தேங்காய் சட்னி, இன்னொன்று பார்த்திங்கன்னா தேங்காய் அண்ட் மாங்காய் போட்டு ஒரு சம்மந்தி. அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, வேறு லெவலில் இருந்தது அது. அது அப்படி தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு தனியாகவே அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படி தான் இருந்தது. ஸோ தேங்காய் சட்னியும் மாங்காய் சம்மந்தியும் தோசைக்கு செம்ம காம்பியாக இருந்தது. அடித்து வெளுத்துட்டோம், செம்மையாக சாப்பிட்டோம். அண்ட் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நானும் என்னுடைய சிஸ்டரும் நல்லா அரட்டை அடிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. மார்னிங் அரவுண்ட் ஒரு 7:30 அங்கேருந்து கிளம்பிட்டேன். இது ஜஸ்ட்டு சித்தப்பாவோட வீட்டை உங்களுக்கு காமிக்கலாம். ஒரு டிப்பிக்கல் கேரளா ஸ்டைல் ஹோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் உங்களுக்காக எடுத்தேன் நான். ஏன்னா எனக்கு சித்தப்பா வீடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக அந்த ஐடியாஸ் எல்லாமே என்னுடைய சிஸ்டரோட ஐடியாஸ் தான். அவளோடைய டேஸ்ட் எல்லாமே ரொம்ப ஏஸ்தட்டிக்காக தான் இருக்கும். ஸோ வீடும் அதே மாதிரி தான் அவள் டிசைன் பண்ணியிருப்பாள். அண்ட் அது வீட்டை சுற்றி வர இல்லாத செடி மரம் கொடியே இல்லைங்கிற மாதிரி சகலத்திரமும் இருக்கும்.
சித்தப்பா ஒவ்வொன்றா காமிச்சு கொடுத்துட்ருந்தாரு. பப்பாளி, அப்புறம் ஜாக் ஃப்ரூட்டு, ஆரஞ்சுலேயே 2 விதமான ஆரஞ்சு, அப்புறம் இன்னும் ஒரு ஃப்ரூட் பிங்க் கலரில் வெளியில் பார்க்க புஷ்ஷியாக இருக்கும். அது எனக்கு பேர் கூட வரல. அப்புறம் அந்த ஒரு செர்ரி ஃப்ரூட் மாதிரி நமக்கு கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன்ஸில் கிடைக்கும் அந்த ஃப்ரூட்டு. எல்லாமே வந்து சுற்றி வர வந்து பிளான் பண்ணி சூப்பராக வந்துட்டு அதுலேருந்தே ஹார்வெஸ்ட் பண்ணி வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க சித்தப்பா. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்குறது ஒன் டைப் ஆஃப் ஆரஞ்சு. பாருங்கள், இதோட சைஸே இவ்வளோ தான். ஆனால் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கு பின்னாடி இன்னொரு செடி இருக்குது. அந்த செடி இந்த பார்க்குறீங்களா, இது வந்துட்டு இன்னொரு நம்மளோட ரெகுலர் ஆரஞ்சு பிளான்ட். இந்த பார்க்குறீங்களா, இதுதான். ஸோ இது கொஞ்சம் சைஸ் பெருசாக வரும். ஏர்லி மார்னிங், ஈவினிங் டயத்துலலாம் வந்துட்டு இந்த காரிடரில் உட்காந்துட்டு அந்த ஊஞ்சல் பார்த்தீங்களா, அந்த ஊஞ்சல் அப்படி மெதுவாக அப்படி ஆடிட்டே வந்துட்டு செம்மையாக பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும் ஆக்சுவலி இந்த இடம். ஸோ அங்கேருந்து வந்து எர்ணாகுளம் கிளம்பியாச்சு ஒரு வழியாக. இட் வாஸ் லைக் அரௌண்ட் நான் சொன்ன மாதிரி 7:30. மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து போயிட்டுருக்கேன். அங்கேருந்து ஆக்சுவலி இட் இஸ் அகெயின் ஒரு 45-50 கிலோமீட்டர்ஸு. ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது பிகாஸ் மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால. நான் ஒரு 8:30க்கெலாம் ஆக்சுவலி எர்ணாகுளம் ரீச் ஆகிட்டேன். ஆக்சுவலி த்ரிஷூருக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எர்ணாகுளம் ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்டன்ஸாகவே ஃபீல் ஆகாது. பிகாஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய ஊர் இருக்கும். த்ரிஷூருக்கு அப்புறம் அந்த சாலக்குடிக்கும் த்ரிஷூருக்கும் நடுவில் நிறைய ஊர் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சாலக்குடி தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆலுவா வரும், அங்கமாலி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக எடப்பள்ளி வரிசையாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம ரொம்ப ஒரு லாங் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அடுத்தடுத்து நெருக்கி ஊர் தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி டெவலப்டு சிட்டிஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ 4 வே மேலே தான் வந்து கம்ப்ளீட் நம்ம ட்ராவல் அப்படிங்கிறதுனால ஒன்றுமே போகிறதே தெரியாது. இது வந்து ஆக்சுவலி ஸ்டேடியம், எர்ணாகுளத்தில் இருக்கிற ஸ்டேடியம் இது. ஜவஹர்லால் நேரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம். ஸோ இங்கே வந்து கேரளா பிளாஸ்டர்ஸு, அப்புறம் வந்து கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச் எல்லாமே வந்து இந்த ஸ்டேடியமில் நடக்கும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இதை பற்றின நாலேஜ் ரொம்ப கம்மி. சாரி ஃபார் த ராங் நம்பர். இது நம்மளுடைய எர்ணாகுளம் என்ட்ரன்ஸ் கல்லூர் ஜங்ஷன்லேயே இந்த ஸ்டேடியம் இருக்குது. இப்போ நம்ம எம்ஜி ரோடு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். அகெயின் இந்த ட்ரிப் வந்து ஒரு ஒஃபிஷியல் விசிட்டாக இருந்தது. மார்னிங் உங்களுக்காக இந்த விலாக் ஷேர் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் வந்துட்டு வெளியில் போகும்போதும் ஷேர் பண்ணலான்றதுக்காக ஷூட் பண்ணேன். ஸோ மார்னிங் ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் எர்ணாகுளத்தில் தான் ஸ்டே. அன்றைக்கி நைட்டு ஹோட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த ஆம்பியன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ட்ரீபோ குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஆக்சுவலி இதான். அங்கே தான் புக் பண்ணியிருந்தேன். ரொம்ப காம்பேக்டாக நல்லா நீட்டாக இருந்தது ரூம். ஒரு 1 நைட் ஸ்டேக்கு தாராளமாக வந்து போதுமானதாக இருந்துச்சு ஒரு சிங்கிள் அக்காமடேஷனுக்கு. சரி, நைட் வந்துட்டு அப்படி மெரைன் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. செம்ம மழை. சரி மழை விடட்டும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு இறங்கிட்டேன். ஹோட்டல் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து அப்படி மெதுவாக இறங்கி பக்கத்தில் ஒரு சின்ன ஜங்ஷன் இருந்தது. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு மெரைன் ட்ரைவ் போகலாம். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ் தான் மெரைன் ட்ரைவு. ஆக்சுவலி மழை இல்லை அப்படின்னா நடக்கிற தூரம்தான். பட் மழை இருந்ததுனால வந்துட்டு ஆட்டோ எடுத்து போயிட்டுருந்தேன். ஸோ இந்த டயத்தில் வந்து மெரைன் ட்ரைவில் வைப் எப்படி இருக்கும், ஆட்கள் எப்படி இருப்பாங்கலாம் சத்தியமாக தெரில. இருந்தாலும் பக்கத்தில் இருக்குது, நான் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் பக்கத்தில். இட் இஸ் த மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸு. ஏற்கனவே எர்ணாகுளம் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு கிளம்பிட்டேன். சரி போய் தான் பார்ப்போமே, என்ன மேக்ஸ் ஒன்றும் இல்லைனா திருப்பி வரப்போகிறோம், அப்படி கிளம்புவோம் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போர் அடிக்குது. எத்தனை நேரம் தான், ஏன்னா 7 o'clock நான் ரீச் ஆனேன் ரூமுக்கு. 10-10:30 வரைக்கும் நான் சும்மா உட்காந்துட்ருக்கணும்ல. ஓகே, அப்படியே ஒரு ஜாலியாக உள்ளா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. டன்டடான், மெரைன் ட்ரைவ் ரீச் ஆகிட்டோம். மெரைன் ட்ரைவ் வாக்வே அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது எம்ஜி ரோடு. இது ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது இது வந்து மெரைன் ட்ரைவோடைய என்ட்ரன்ஸ். இப்படி ஒரு மழையில் மெரைன் ட்ரைவுக்கு வர ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். காலியாக இருக்குது மழை பெஞ்சிட்டு. அந்த வாக்வே ஃபுல்லாக எம்டியாக இருக்குது.
திருப்பியும் மழை வருது. நான் அப்படியே உள்ளே ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போய் அட்லீஸ்ட் வந்துட்டு சாப்பிட்டுட்டு, இதுதான் அந்த பீச்சோட வியூ. ஆக்சுவலி இங்கே ஃபுல்லாக செம்மையாக கூட்டம் இருக்கும். நல்ல ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இப்போ மழை. ஸோ இவ்வளோ அழகான இடத்துல நின்று ரசிக்க முடியாமல் போச்சு. இந்த தடவை வந்து எர்ணாகுளம் அஃபிஷியல் விசிட் தான். சரி, ஈவினிங் டயத்தில் வந்துட்டு இன்றைக்கி ஆக்சுவலி வந்து என்னுடைய பாட்டி இங்கே இருக்காங்க, போய் பார்க்க போகலான்னு நினச்சேன், மட்டாஞ்சேரி அப்படின்ற ஒரு பிளேஸில். பட் அதுக்கும் போக முடியல. சரி, அட்லீஸ்ட் இங்கே மெரைன் ட்ரைவாவது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா மழை வந்து இந்த மாதிரி ஆக்கிடுச்சு. எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பேக் வாட்டர்ஸ் கூட சேர்த்து அப்படி இங்கே ஒரு காத்தாட நடந்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். பார்த்தோன்னா இந்த ரோடே இப்போ எம்டியாக இருக்குது, உங்களால் பார்க்க முடியும். இது ரோடு இல்லை, ஒரு வாக்வே. இங்கே வந்து வெஹிக்கிள்ஸ் எதுவும் அலோட் கிடையாது. அப்படியே நீங்கள் ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே வந்து அப்படி பீஸ்ஃபுல்லாக ஒரு வாக் போட்டுட்டு அப்படியே போகலாம், ரிட்டர்ன் ஆகலாம். நல்லா காற்றடிக்குது இப்போவே. உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குதா என்னன்னு தெரியல, செம்மையாக காற்று. ஒரு ஸ்ட்ரெச் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 4 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர் வந்துட்டு ஸ்ட்ரெச்சு. இதுவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தனியாக மெரைன் ட்ரைவில் ஆளே இல்லாமல் மழையில். இட்ஸ் குட். பின்னாடி பாருங்கள் எம்டி, அண்ட் முன்னாடியும் காலியாக இருக்குது. நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் இங்கே 2-3 தடவை வந்திருக்கேன். ஈவினிங் டயத்தில் வந்திருக்கேன். இங்கே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வாக்லாம் போயிருக்கோம், அஃபிஷியல் ட்ரிப் வந்திருக்கோம், ஃபேமிலி ட்ரிப் எல்லாமே வந்திருக்கோம். பட் தனியாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபேமிலி கூட வரும்போது, அஃபிஷியல் வரும்போதெல்லாம் வந்து நம்ம அந்த போட் ரைட் போயிருக்கோம். ஒரு 1/2 an hour போட் ரைட் இருக்கும். இங்கே பார்க்குறது அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து சீவியூ அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இதான் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ், நல்ல சீ வியூவோட அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபில்த்தி ரிச் பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஓன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேக் வாட்டர்ஸ் ஃபேஸிங்கோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அப்படின்னா எப்படி இருக்கும், வேறு லெவல் லைஃப் ஸ்டைலில். ஸோ நீங்கள் வந்து மெரைன் ட்ரைவ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூன் மாதத்தில் எர்ணாகுளம் பிளான் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஆகிடும். பட் இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசாக தான் இருக்குது. ஒரு தனி மேலே ஒரு வாக்கு, நல்ல காற்று, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மான்சூன் சீசன் இல்லாமல் அந்த டயத்தில் வந்து பிளான் பண்ணுங்கள். நல்ல ஒரு பிளேஸு, நல்ல வைப்பு, த மோஸ்ட் ஹாப்பனிங் பிளேஸ். நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், அப்படி தான் இருக்கும் இந்த மெரைன் ட்ரைவ் வாக்வே. இப்போ கண்டிப்பாக வாங்க, வந்து அந்த வைப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இது போக நிறைய இடங்கள் வந்து எர்ணாகுளத்தில் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நான் என்னென்ன இடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். 1 day itinerary, 2 day itinerary எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ an ஐடியா. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 an hour நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் டைமு. மழைக்கே வந்து ஒரு 10 நிமிஷம் ஒதுங்கிட்டேன். ஆக்சுவலி ரூம்லேருந்து கிளம்பும்போது மழை இல்லை. இதுதான் ஆக்சுவலி வெளியில் போகிற பாத்து. இது ஒரு என்ட்ரன்ஸு. அந்த மெயின் ரோடு உங்களுக்கு தெரியுதா தெரியல. என்னோடய கேமரா கிளாரிட்டி எல்லாம் அவ்வளோதான். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல கேமராவில் வந்துட்டு vlogs எடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரியேட் இட். டாக்டர் அப்துல் கலாம். ஸோ இது இங்கே வச்சுருக்காங்க. நல்ல காற்று. ஆக்சுவலி போக மனசு இல்லை, பட் கிளம்பணும். இந்த தண்ணியோட அப்படி மைல்டான சத்தம், இந்த காற்று, யாருமே இல்லாமல் அப்படி தனியாக நின்று அப்படி என்னத்தை யோசித்தாலும் அப்படி இந்த காற்று, இந்த தண்ணியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படி
ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது ஆக்சுவலி. எனக்கு ஜென்ரலாக வந்து தனியாக இருக்கிறது பிடிக்காது, பட் இது நல்லாயிருக்கு. ஓகே, பாய் பாய் மெரைன் ட்ரைவ். நான் அப்படியே வெளியில் போயிட்டு ஆட்டோ ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு ரூமுக்கு போகலாமா, அப்படி இல்லைன்னா இங்கேயே செட்டில் ஆகிடலாமா, இல்லை எங்கேயாவது ஹோட்டல் இருந்தேன்னா சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹோட்டல் இருக்கிற இடம் எதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து இப்போ நான் திருப்பியும் கூகுளில் சர்ச் பண்ணணும். கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அது எந்த ஏரியான்னு பார்த்துட்டு அப்போ தான் ஆட்டோவே வந்து கேட்க முடியும். ரொம்ப பிளாங்காக நான் வந்து எர்ணாகுளமில் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். விவந்தா தாஜ் ஹோட்டல் அண்ட் இதுதான் அந்த எம்ஜி ரோடு வந்து இட் இஸ் தி மோஸ்ட் ப்ராமினன்ட் பிளேஸ் இன் எர்ணாகுளம். ஆக்சுவலி எதுக்கு நான் ரோட்டில் இப்படி திரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா, ஏதாவது நல்ல ஹோட்டல் கண்ணுக்கு படுதா அப்படின்ட்டு. எனக்கு வந்து இந்த மாதிரி பிரியாணி, கெபாபு, பார்பிக்யூ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம இப்போ கேரளா வந்திருக்கோம் அப்படின்னா கேரளா குஷின் ட்ரை பண்ணணும், அதுதான். ஸோ அந்த மாதிரியான ஹோட்டல் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். ஃபெட்ரல் பேங்க் ஓட பில்டிங், ஹோட்டல் சீ லார்ட், என்னெல்லாமோ இருக்குது. பட் நான் தேடுற அந்த டேஸ்ட்டுக்கான ஹோட்டல் என் கண்ணில் ஒன்றும் படவே மாட்டேங்குது. ஃபைனலி ஹோட்டல் அன்னபூர்ணா வெஜிடேரியன், நம்ம ஊர் பேர் மாதிரி இருக்குது. போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே நெய் ரோஸ்ட். ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டோ பிடிச்சி ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஹாய் மக்களே, குட் மார்னிங். டே 3 வித் மீ அட் எர்ணாகுளம். இன்றைக்கி ஒன்றும் ப்ரோக்ராம் கிடையாது. இன்றைக்கி நான் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகிறேன். ஸோ கெட் ரெடி வித் மீ டு ஆஃபீஸ். செட், நான் கிளம்புறேன், பார்ப்போம், பாய். ஸோ மார்னிங் வந்து ஒரு 8 o'clock ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஆஃபீஸ் போயிட்டு அங்கே ஒர்க்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் வந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்காவது வந்து நல்ல ஒரு ஆத்தென்டிக் கேரளா குஷன் சாத்தியா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய அந்த தாட் ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. பட் ஃபைனலி அதை நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நான்ஸ்டாப் ரைனிங் தான், ஃபுல்லாகவே செம கிளைமேட்டாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபைனலி செமையான ஒரு சாப்பாடு, அவியல், பச்சைக்கூட்டு, அப்புறம் அந்த மோட்டா ரைஸோட சாப்பாடு சூப்பராக இருந்தது. ஆப்வியஸ்லி கேரளானாலே வந்து பப்படம் தான். ஸோ பப்படத்தோடு சேர்த்து வச்சு செம்மையாக ஒரு பிடி பிடிச்சேன். செம்ம மீல்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ட்ரெயின் பிடிச்சி கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தாச்சு. சீக்கிரமே உங்களை இன்னொரு சூப்பர் vlogல மீட் பண்ணுறேன். Till then, this is Deepa signing off. Take care. Bye bye.